வாங்க இன்றைக்கி மல்லி சமையலில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வீட்டில் இன்றைக்கி பருப்பு வடையும் காஃபி, சுட சுட காஃபியும் பருப்பு வடையும். அதுக்கு நான் 1.5 டம்ளர் கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை கழுவிட்டு வந்துடலாம். நல்லா 2 தடவை கழுவிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு தடவை கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இன்னொரு தடவையும் நான் கழுவிக்க போகிறேன். பாருங்கள், கழுவியாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் ஊறினா கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு 2.5 மணி நேரம் ஊறட்டும். பருப்பு வடையும் சாயந்தரம் பருப்பு வடை போட்டு காஃபி குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு துண்டு பட்டை, 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் வெள்ளைப்பூடு, அப்போது நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துறோம். கடலைப்பருப்பையும் நல்லா சேர்த்து நல்லா நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதை சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிடுறேன். இது போலவே நம்ம ஊற வச்ச எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வெள்ளைப்பூடு அதிலே போட்டோம். இப்படி தட்டி போடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு நான் ஊற வைக்கும்போது கொஞ்சம் நான் ஊற வச்சதை எடுத்து வச்சுருந்தேன். அது போடும்போது வடையில் அங்கங்கே அந்த முழு பருப்பு தெரியும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம பால் மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் இந்த கையில் போடாமல் ஒரு தட்டில் வச்சு தட்ட போகிறேன். கையிலையும் போட்டால் அழகாக வரும். இப்போ நான் முதல்ல தட்டில் தட்டுறேன், அடுத்து கையில் தட்டுறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வடையை போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி தட்டில் போட்டு எடுத்துக்கிறேன். நான் அடுத்தது கையிலையும் போடுறேன். அவ்வளோதான். நமக்கு எந்த சைஸு வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம மோர் குழம்புக்கு இந்த வடையை போட்டு நம்ம சாப்பிட்லாம். இன்றைக்கி காஃபி பருப்பு வடை. பாருங்கள், இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வேகட்டும். அடுப்பு நல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சிம்மில் போட்டு எடுக்கலாம். அப்போ தான் உள்ளே நல்லா எல்லாமே வேகும். வடை வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், வடை சூப்பராக வெந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம கையில் போடலாம். நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நான் கையில் போட போகிறேன். பாருங்க, அவ்வளோதான். பால் மாதிரி நல்லா உருட்டி டக்குன்னு தட்டி போட்டுடலாம். அவ்வளோதான். இது போல் நம்ம எல்லா வடையும் போட்டு எடுத்துடலாம். பருப்பு வடை ரெடி. பாருங்கள், நம்ம வடை போட்டாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.